படங்களில் காட்டப்படுவது போல ஒரு திரும்பும் வகையான வளரை கொண்டு ஒரு இலக்கை தாக்குவது சாத்தியமா அப்படின்னு கேட்டால் சாத்தியம்தான். ஆனால் அது மிக 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 கடினம். அதற்கு மாற்றாக நீங்கள் ஒரு கல்லை கொண்டும் கூட ஒரு இலக்கை தாக்கலாம். ஆனால் திரும்பும் வகையான வளரை கொண்டு தாக்குவது என்பது மிக கடினம். அதற்கடுத்ததாக திரும்பும் வகையான வளரியானது ஒரு இலக்கை தாக்கியதற்கு பிறகு திரும்பி வருமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக திரும்பி வராது. அப்படின்னா இன்றளவும் ஆஸ்திரேலியாவில் கூடிய பழங்குடியின மக்கள் வேட்டைக்கு திரும்பும் வகையான வளரிகளை பயன்படுத்திட்டு இருக்காங்களே, அது எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அடிப்படையில் அவர்கள் திரும்பும் வகையிலான வளரிகளை ஒரு இலக்கை தாக்குவதற்கு பயன்படுத்துறதே கிடையாது. பறவைகள் இருக்கின்ற இடத்தை சுற்றிலும் வலைகளை கட்டிடுவாங்க. அதற்கு பிறகு இந்த திரும்பும் வகையிலான வளரிகள் இருக்குது இல்லையா, அதை பறவைகள் இருக்கின்ற மட்டத்திற்கு மேலாக எறிவாங்க. அப்படி எரியும் பொழுது இந்த வளரிகளானது அந்த பறவைகள் இருக்கின்ற மட்டத்துக்கு மேலே சுழலும். அப்படி சுழலும் பொழுது இந்த குழப்பமடைகின்ற பறவைகள் எங்கிட்டு செல்றதுன்னு தெரியாமல் நேரடியாக வலைகளை நோக்கி போய் விழுந்து அகப்பட்டுவிடும். இதுதான் அவருடைய பிரதானமான நோக்கமே ஒழிய இந்த வளரையை கொண்டு அந்த பறவை அடிப்பது அவருடைய நோக்கம் கிடையாது. அது சாத்தியமும் இல்லை. இதுதான் யதார்த்தம்.